ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாத்வி பியூட்டி வேர்ல்டு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் பீரியட்ஸ் டைமில் வலிக்கு ரொம்ப அவஸ்தைப்படுவீங்க. நிறைய பேருக்கு பேக் பெயின் இருக்கும், கால் வலி இருக்கும், லோயர் அப்டமன் பெயின் இருக்கும், அதுக்கப்புறம் கை கால் ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும், பாடி பெயின் இருக்கும். ஸோ அதுக்கான சூப்பர் ஒரு ட்ரிங்க் தான் சொல்ல போகிறேன். இது குடிச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் அந்த வலி காணாமல் போயிடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 லிட்டர் தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். எந்த ஸ்பூனில் வெந்தயம் எடுக்கிறோமோ அதே ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்துக்கோங்க. சீரகம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ப்ளட் சர்க்குலேஷன் லெவலை கரெக்டாக வச்சுக்கும். இந்த பீரியட்ஸ் டைமில் அது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்லா ப்ளட் சர்க்குலேஷன் ஆகிட்டு நம்மளுக்கு பீரியட்ஸ் வரும்போது வலிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் வெந்தயம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். பெருங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்கிற இந்த வலியை கம்மி பண்ணுறதுக்கு உதவுது. ஸோ இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு நான் 1/2 லிட்டர் அளவு தண்ணியை அதில் சேர்த்துக்கிறேன். பீரியட் வரத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ஜங்க் ஃபுட் எதுவும் சாப்பிடாம, அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜு சாப்பிடாம, காய்கறி, பழம், கீரை அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி வயிறு வலி வராது. அதே மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ், அந்த யூட்ரஸ் எக்ஸசைஸ் 5 or 10 மினிட்ஸ் அந்த 1 வீக் பண்ணோன்னா இந்த பெயின் கண்டிப்பாக வராது. ஸோ அப்படி வந்தால் என்ன பண்ணுறதுனா நம்ம இந்த ட்ரிங்க்கை குடிக்க போகிறோம். ஸோ மாத்திரை எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த ட்ரிங்க்கை நம்ம குடிச்சோன்னாவே பெயின் வராமல் ப்ளீடிங் ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக இருக்கும். ஆனால் பெயின் கம்மியாகும். டேப்லெட் போடாமல் ஈஸியாக நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நான் இப்போ தண்ணி லைட்டாக சூடான உடனே 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்கணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சாவே போதும். அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றியிருக்கேன். அந்த 1/2 லிட்டர் தண்ணி பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் அளவுக்கு வரணும். ஸோ பாருங்கள், கொதித்து வந்திருக்கு. அந்த லைன் கூட தெரியுது பாருங்கள், தண்ணி குறைஞ்சி லைன் தெரியுது. ஸோ இப்போ வெந்தயம் வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பதம் இருக்கும் போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போது வடிகட்டி எடுக்க போகிறோம். இது குடிக்கிறதுக்கு முன்னாடி வயிறு வலி தடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெயை தொப்புளில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுடுதண்ணி ஹாட் வாட்டர் பேக் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஐஸ் பேக் வீட்டில் இருக்கிற ஐஸ் கட்டி ஃப்ரிட்ஜில், ஸோ அதை ஒரு துணியில் போட்டு கூட நம்ம அடி வயிற்றில் வச்சுக்கலாம். கண்டிப்பாக குறைஞ்சிரும். 5 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த பெயின் குறைஞ்சிரும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ கொதித்து இதை ஆறட்டும். லைட்டாக ஆறினா போதும். இதை வடிகட்டி எடுக்க போகிறோம். வடிகட்டி எடுத்துகிட்டு இது லாஸ்ட்டாக இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா எல்லா டைமுமே குடிக்கலாம். ஸோ அன்றைக்கி ஃபுல்லுமே பீரியட்ஸ் இருக்கிற அந்த நாள் ஃபுல்லுமே இது குடிச்சினாலுமே நம்ம வயிறு வலி சுத்தமாக குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ப்ளீடிங் நார்மலாக இருக்கும். ஸோ பயப்பட வேண்டாம். இப்போ இந்த ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை நம்ம வடிகட்டிட்டோம். இப்போ தண்ணி வடிகட்டினத்தில் இந்த பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, அதை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம அதை கலந்து விட்டுக்கலாம். நிறைய கேர்ள்ஸுக்கு பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வராமல் கூட அவஸ்தைப்படுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மந்த்து கணக்கில் வராத பீரியட்ஸ் கூட அந்த ட்ரிங்க் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 ஹவரில் அப்படின்னா 1 டேக்குள்ளே வந்துடும். யூஸ் பண்ணி பாருங்கள், அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிங்க்கை லைட்டாக சூடில் குடிக்கணும். 1/4 லிட்டர் தண்ணியுமே ஒரே டைம் குடிச்சிருங்க. அப்போ தான் அந்த பெயின் உங்களுக்கு 10 நிமிஷத்தில் கேட்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.